பகவான் ரமணருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், காவியகண்ட கணபதி முனி. அவர் பெரிய மகா தபஸ்வி. அவர் தான் ரமண மகர்ஷிங்கிற பெயரே கொடுத்தார். அவர் விந்தியாச்சலத்தில் தபஸ் பண்ணுறத அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அம்பாளோட தரிசனம் அவருக்கு அங்கே வந்தது. எப்படி தரிசனம் வந்ததுன்னா, ஒரு மந்தஹாச ரூபமாக. அதனால் அவரோட கிருதிகள் எல்லாம் அம்பாளை தியானம் பண்ணுற போது அந்த சமாதி அவருக்கு மந்தஹாச ரூபமாக வந்ததுனால் அப்படி மந்தஹாசமாகவே தான் எல்லா ஸ்துதியும் இருக்கும். அங்கே அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண அம்பாள் சொன்னால், உனக்கு குரு ரூபமாக நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அப்படின்னு. அப்படி தான் அருணாச்சலத்துக்கு வந்தார். அப்போது ஒரு குருவை கொடுக்கறதும் அவள் கொடுக்கணும். எல்லா குருவும் அவள் ஒரு பேக்கில் வச்சுன்னு இருக்கான். யாருக்கு எந்த குரு வேணுமோ அதை எடுத்து கொடுக்கறது. குருமண்டல ரூபிண்யை நமஹா. நிறைய நாம எடுத்தா சஸ்நாமத்தில் குருமண்டல ரூபிணின்னு பேர். குருமண்டலம், அவள் ஒரு மண்டலமே வச்சுருக்காள், ஒரு குரூப்பே வச்சுருக்கா குருங்கிறது. அதனால் யாருக்கு எப்படி குரு வேணுமோ, எப்படி வழிகாட்டணுமோ, எந்த மார்க்கத்தில் வழிகாட்டணுமோ அப்படி வழிகாட்டுறதுக்கு அந்தந்த டைமில் என்ன வேணுமோ அதை அப்பப்போ பிரகாசப்படுத்தி அவளுக்குள்ள ஞான பிரகாசத்தை கொடுக்குற மாதிரி அவள் வழி அனுகிரகம் பண்ணுறா, அருள் பண்ணுறா. அவளோட கிருபையை நாமளும் ஹிருதயத்துக்குள்ளே நாடிகிட்டே இருக்கணும். அவள் அனுகிரகம் நமக்கு வந்துடுத்தானா நம்ம வாழ்க்கை க்ஷேமமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், நிறைவோடு இருக்கும்.